ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுமே அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்க வாழைக்காய் சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காயில் நான் என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கூடவே உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் அதை கலந்து வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வறுக்கும் பொழுது அதோட டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வாழைக்காயில் உப்பு, காரத்தூள் எல்லாமே அதில் சேர்ந்துக்கும். வறுக்கும்போது நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிரும். நல்லா உதிரியாக இருக்கும், நல்லா வெந்துடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிப்ஸ் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.